வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் துறை. நம்ம நீங்கள் பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு வீடியோ. இன்னைக்கு நாம என்ன பதிவு பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்பேண்ட். அதாவது இந்த நெக்பேண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 ரூபா. நான் வாங்கியில் வந்து 700 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 900 ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்போ ரேட் ஏற்றம் இறக்கம் இருந்துகிட்டே இருக்குது. அது நம்ம கையில் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கேன். இந்த நெக்பேண்டோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 மணி நேரம் பேட்டரி பேக்கப். இந்த நெக்பேண்ட் இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா pTron. இந்த நெக்பேண்ட் எப்படி இருக்கு, இதோட குறை நிறை என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ கருத்து விருப்பம் இருக்கு இல்லை நான் இதே போல வேறு வீடியோ பண்ணாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துறீங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள. இந்த நெக்பேண்டோட நிறை பார்த்தலாம். அதாவது நிறை வந்து நிறைய இருக்கு, குறை வந்து கொஞ்சம் கம்மியாவே இருக்கு. அதாவது இது வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நிறை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நெக்பேண்டுக்கான டிசைன். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடு வந்து ரவுண்டா, அது கொஞ்சம் உருளையா இருக்கு. இதுக்கு அடுத்து வந்து இந்த மைக் செக்ஷன், இந்த பட்டன் செக்ஷன் எல்லாமே நமக்கு கொஞ்சம் கிட்டே வந்துருது. நம்ம ஹெட்செட் நம்ம காதில் மாட்டியிருந்தோம் அப்படின்னா நம்ம வாய்க்கிட்டே இருக்கிறதுனால இதோட இது நம்ம பேசணும்னா ரொம்ப தெளிவாகவே கேட்கு. அது வந்து டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. அதனால டிசைனுக்கு வந்துட்டு 5க்கு நான் 4.5 ஸ்டார் நான் கொடுப்பேன். அந்த 1/2 ஸ்டார் எதுக்காக அப்படிங்கிறது நான் பின்னாடி நான் சொல்லுவேன். அதுக்கடுத்து இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற காசுக்கு வேல்யூ ஃபார் மணி. நீங்கள் நல்ல பேஸு, நல்ல சவுண்ட், நல்ல சவுண்டாக வச்சு கேட்பீங்க அப்படின்னா இந்த ஹெட்செட் உங்களுக்கு நல்லாவே உதவும். அதே இது நம்ம மிட் ரேஞ்சாக சவுண்டு இருக்கும், அதே பேஸும் நல்லா இருக்கணும். மற்றபடி நல்ல மியூசிக் சவுண்டாக இருக்கணும், தம்மில் ஓக்கல் அந்த மாதிரி மற்ற சவுண்டும் நல்லா இருக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஹெட்செட்டில் ஒர்த்து. அதாவது நீங்கள் கொடுக்குற காசுக்கு வேல்யூ ஃபார் மணி கூட சொல்லுவேன். நீங்கள் சவுண்டு குவாலிட்டி வந்துட்டு நான் 5க்கு 5 ஸ்டாரே கொடுப்பேன். ஆனால் ப்ரைஸ் அந்த மாதிரி அதுக்கு வந்து 5க்கு 5 ஸ்டாரே நான் கொடுப்பேன். அதே இதோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா தரன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 நாள் நான் கண்டினியூ யூசேஜ் பண்ணியிருக்கேன். அதாவது மொபைலில் கனெக்ட்லேயே தான் இருந்திருக்கு. நைட்டு மகளிர் எல்லா நேரமும் கனெக்ட்லேருந்து 3 நாள் எனக்கு தாராளமாக வந்துச்சு. 3 நாளுக்கு போகவும் பேலன்ஸ் இருந்துச்சு. ஒரு 30 எடுத்துக்கிட்டேன். நான் திரும்ப நான் சார்ஜ் பண்ணுற மாதிரி. அதே இது சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா டைப் சிமே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஃபுல் சார்ஜ் ஆகுறதுக்கு எடுத்துக்குது. இது பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு கூட சொல்லுவேன். இதுக்குமே நான் 5க்கு 4.5 ஸ்டார் நான் கொடுப்பேன். அந்த 1/2 ஸ்டார் இருக்குங்கிறது நான் பின்னாடி நான் சொல்கிறேன். ஓகே, அது போக இதோட ப்ளூடூத் கனெக்டிவிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5.3 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒர்த்து. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாங் ரேஞ்சுக்கு நல்லா யூஸ் ஆகுது. நீங்கள் ஒரு ஓப்பன் பிளேஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது. அதே நீங்கள் ஒரு பக்கத்து ரூம் போகிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ரொம்ப லாங் போனால் கண்டிப்பாக லாக் இருக்குது தான் செய்யுது. அதே மாதிரி ஏதாவது சில நேரம் ஒரு சில மொபைல், நான் வந்து ஹானர், சாம்சங் இந்த 2 மொபைலுமே செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஹானர் மொபைல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவ்வளோ சூப்பராக வேலை செஞ்சுது. அதே சாம்சங் மொபைல் நான் யூஸ் பண்ணி வந்து லேக் எனக்கு அடிக்கிறது இருந்துச்சு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே நான் இருக்கையிலுமே சில நேரம் எனக்கு அந்த லேக் இருந்துச்சு, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இஷ்யூ இருந்துச்சு. அது சாம்சங் மொபைல்னாலயா இல்லை எதுனால தெரியல. ஆனால் நான் ஹானர் மொபைல் யூஸ் பண்ணிட்டேன். தரமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கடுத்து இதோட வாய்ஸ் குவாலிட்டி எப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா சூப்பர்னு கூட சொல்லுவேன். அதாவது நீங்கள் பைக்கில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இதில் பேசணும்னு வச்சிங்கன்னா சுத்த வேஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ரொம்ப இறைச்சல் இருக்குது. அதுவே நீங்கள் ஒரு ரூமில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் பேக்ரவுண்டில் மிஸ்ஸிங் நாய்ஸு அந்த மாதிரி எதுவும் இருக்குது அப்படின்னா பிரச்சனையே இல்லை. நான் வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணுற வந்து நெட்டிங் மிஷின். இதில் வந்தீங்கன்னா ஏர் சம்மந்தப்பட்டது நிறைய அங்கங்கே ஏர் சவுண்டு போயிட்டே இருக்கும். சர்னு ரொம்ப சவுண்டாக இருக்கும். அந்த இதில் இதில் செக் பண்ண வரைக்குமே சூப்பராக இருக்குது. ஏர் சவுண்டு அவங்களுக்கு எதுவுமே ரொம்ப மினிமெண்ட்டாக தான் இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுவே நீங்கள் பைக்கில் போகல அவங்களுக்கு கேட்கு, ஆனால் கொஞ்சம் இறைச்சலாக இருக்குது. அது வந்துட்டு கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற கண்டிஷனில் தான் இருக்குது. ஓஎஸ் இதோட குறைகள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பம். நிறைய எல்லாமே ஆல்ரெடி பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து குறை பார்க்கலாம். குறை பார்த்தீங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எந்த ஒரு இதுவுமே நான் சொல்லலை. அதில் என்ன எனக்கு பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பட்ஸ் அந்த லப்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த லப்பர் நம்ம காதில் மாட்டினா புதுசாக வாங்கின புதுசில் கிட்டத்தட்ட நான் வாங்கின ஒரு 1 வீக் மேலே ஆயிடுச்சு. நான் புதுசாக வாங்கின புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காதில் வந்து கொஞ்சம் அரிப்பு எடுத்த மாதிரியே இருந்துச்சு. இந்த ஸ்பாஞ்சு வந்து சாஃப்டாக தான் இருக்குது, ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு அரிப்படுத்த மாதிரியே இருந்துச்சு ஒரு நாளைக்கு. அதனால எனக்கு அது ஒரு ஃபஸ்ட் கான் கூட நான் சொல்லுவேன். அது போக டைப் சி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நார்மல் மொபைல் பின் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக லூஸாக இருக்குது. மொபைல் சார்ஜர் நம்ம டைப் சி சார்ஜர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் லூஸாக இருக்குது. அதுவே அவங்க கொடுத்த சார்ஜ், அதாவது இந்த பின்னு கொடுத்தாங்களா அந்த இதில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ஃபிட் ஆகுது. நம்ம மொபைல் இதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் சின்ன ஒரு அதாவது லூஸாக இருக்குது, லூஸ் கனெக்ட் இருக்குது. அதனால் சார்ஜ் ஏறாமையும் போகலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட குறை. நம்ம கொடுக்குற காசுக்கு வேல்யூ ஃபார் மணின்னு கூட சொல்லுவேன். நான் வந்து 5க்கு 4.9 ஸ்டார் நான் இந்த ஹெட்செட்டுக்கு கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒர்த்தான இது கூட நான் சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்துட்டு எதிர்பார்க்காத அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த ஹெட்செட்டில். இந்த ஹெட்செட்டோட நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ எதுவும் கருத்து வரப்படுறதுக்கு இல்லை இதே போல வேறு எந்த வீடியோ பண்ணாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்கள் கருத்து வரீங்க. நம்ம சேனல் பிடிச்சி நான் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்க வரேன். நான் உங்கள் துறை. பாய்.